நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக 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 நன்றி. இயேசுவே என்னால் அமர்ந்திருப்பவர்களும் சேர்ந்து எல்லோரும் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லலாம். எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி சொல்லுங்கள். எல்லோருக்கும் இப்போது ஆண்டவர் குணமளிக்கின்றார். இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. 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 இயேசுவே
என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. Of you are healed. இங்க இருக்கின்ற எல்லோருக்கும் ஆண்டவர் குணமளிக்கின்றார். Yeah, what happened to இந்த her? சகோதரி சாட்சி Yeah. What happened? பேக் பெயின் இருந்தது. இப்போ நான் இயேசுவே குணமளித்தது எனக்கு நன்றி என்று சொன்னபோது எனக்கு முதுகுவலி அதில் பூரணமாக சுகமாகி அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி நான் உணர்ந்தேன். For how many years she had back pain? நிறைய வருஷமாக இருக்குது எனக்கு முதுகு. Now completely gone. God bless you. God bless. Thank you. So those who have got back pain, praise the Lord. those who have got back pain, the power of God is flowing into you right இந்த now. சகோதரிக்கு இருந்த முதுகுவலி பல வருடங்கள் இருந்தது, பூரணமாக சுகமாகியது. இயேசுவுக்கே புகழ். Praise the Lord. Praise the Lord. Now how many of you standing here have got a back pain? Lift your hands up. இங்க எத்தனை பேருக்கு முதுகுவலியில நிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. முதுகுவலி உள்ளவங்க Just watch them. I'm going to make a prayer and that back pain will be gone. இப்போது நீங்கெல்லாம் கவனிங்க. இப்போ ஒரு ஜெபம் சொல்ல போறாங்க. உங்களுடைய முதுகுவலி எல்லாம் சுகமாகும். Doctors, those who are lifting their hands, then go and talk to them, okay? Lift your hands up. Oh Father, I thank you. Just as you touched this sister of this back pain, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த அருமையான சகோதரியின் முதுகுவலியை நேர் இப்போது சுகப்படுத்தியது போல Lord, your words have got creative power. ஆண்டவரே உமது வார்த்தைகள் உருவாக்கும் சக்தியை Your பெற்றிருக்கின்றது. words have got healing power. உம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை, குணமளிக்கும் வல்லமை இருக்கின்றது. Lord, your word is flowing right now, இப்போது உமது வார்த்தையில் உள்ள வல்லமை இங்கு பொழிந்து கொண்டிருக்கின்றது. destroying that back pain completely. இப்போது முதுகுவலியை பூரணமாக அது குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. Destroying that back pain completely இப்போது இந்த முதுகுவலி முழுவதுமாக குணமாகின்றது. and giving them total relief. அவர்களுக்கு முற்றிலுமாக விடுதலை இப்போது கொடுப்பதற்காக நன்றி. My dear sister, அன்பான சகோதரியே, my dear brother, அன்பான சகோதரனே, Jesus is touching you now. ஆண்டவர் இயேசு இப்போது உன்னை And he தொடுகிறார். has healed your back completely. உன்னுடைய முதுகுவலியை முழுவதுமாக இப்போது குணப்படுத்துகிறார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus, நன்றி இயேசுவே. for healing my back completely. என்னுடைய முதுகை முழுவதுமாக நீர் குணப்படுத்தியதற்காக நன்றி இயேசுவே. Amen. ஆமென். Now those who are lifting their hands, just ask them and bring them on top. கரங்களை உயர்த்தி இப்போது முதுகுவலிக்காக ஜெபித்தவங்க எத்தனை பேருக்கு முதுகுவலி சுகமா இருக்குன்னு சொல்லி இங்க வரலாம். Just ask them. Those who have lifted their hands up. Yeah, what happened to you? ஜெபத்திற்கு வந்து அப்புறம் நன்றாக தூங்குறேன். எனக்கு கை நன்றாக தூக்க முடிகிறது. எனக்கு பூரண சுகத்தை Those who are lifting their- ஓடினாங்க. Hello, those who are lifting their hands up for the back pain to be healed. Right now they have received their healing. Just come out. 11 வருடமாக இந்த சகோதரிக்கு 11 மாதமாக கரங்களை உயர்த்த முடியவில்லை. நேற்று இங்கே வந்து உணர்ச்சி இல்லாம இருந்தது. நேற்றுக்கு இந்த மீட்டிங் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இரவுல இங்க இருந்து போகும்போது What happened? completely healed. Of what? Shoulder pain. How She many couldn't- years? 11 months. 11 months. All those who have got frozen shoulder, lift your hands up. ஷோல்டர் பெயின் இருக்கவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி காட்டுங்க. Make a decision. As you get healed, you will come and testify. நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தால் நான் இங்கு வந்து அதை அறிவித்து சாட்சியப்படுத்தி மகிமைப்படுத்துவேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்.
Oh loving Father, as they are lifting their hands up, oh Lord, அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான சகோதரிகள் கரங்களை உயர்த்தி இருக்கும்போது I thank you, O Lord, that you are loosening their hands ஆண்டவரே, அவர்களுடைய தோள்பட்டையை இப்போது தளர்த்தி விடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். and you are setting them free now. இப்போது அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, for you are setting them free now. நீர் இப்போது இவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக நான் நன்றி கூறுகின்றேன். In the name of Jesus Christ of ஆண்டவர் Nazareth, இயேசுவின் நசரேத்தூர் இயேசுவின் பெயராலே your hands be loosed now. இப்போது உங்களுடைய கரங்கள் தளர்ந்து Your hands be loosed now. சுகம் பெறுகின்றது. உங்கள் கைகள் இப்போது தளர்ந்து சுகம் பெறுகின்றது. Completely loosed now. முழுவதுமாக கரங்களை உயர்த்த முடிகின்றது. For the glory of God. ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த குணமளித்தல் நடைபெறுகின்றது. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Those who have lifted their hands, just do this way. Thank you, Jesus. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் Do this. நன்றி இயேசுவே என்று சொல்லி இவ்வாறு Come on, do சொல்லுங்கள். this. நன்றி இயேசுவே, Thank you, Jesus. நன்றி இயேசுவே, Thank you, Jesus. நன்றி இயேசுவே என்று Gone? சொல்லுங்கள். Gone? Yeah, come up. வலி All those who have யாருக்கெல்லாம் experienced, குறைந்ததோ come up. அவர்கள் இங்கு வந்து சொல்லலாம். Come up. Yeah, what happened to you? நோ பெயின், நோ பேக் பெயின். இப்போ வந்து இல்லைன்னா இவ்வளோ நேரம் இருக்கவே முடியாது. பயங்கரமாக சிவியர் பேக் பெயினாக இருக்கும். இப்போ என்ன இவ்வளோ நேரம் இருந்திருக்கேன், இந்த இதெல்லாம் கேட்டேன், ஒரு பெயினும் இல்லை. அவங்க நல்ல நேரத்தைக்கு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க பேக் பெயினுக்கு. இவ்வளோ நேரம் நான் இருந்த பிறகு இல்லைன்னா கொஞ்ச நேரம் இருந்தாலும் எனக்கு முதுகு வலி தாங்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை. அதே போல் முட்டு மடக்கிட்டு இருந்துக்கிட மாட்டேன் ரொம்ப நேரம். நான் இவ்வளோ நேரம் நடந்திருக்கேன், ஒரு பெயினும் இல்லை. அப்போ நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. Praise. Leg pain, back pain, all pain gone. Praise the Lord. Praise the Lord. Come on, give the Lord a big hand. Praise the Those who are Lord. standing, கரங்களை those தட்டி who are ஆண்டவரை standing, just மகிமைப்படுத்துவோம். ask them, Baba. Doctor, just ask them, and those who are healed, bring them and pray with them. Come on. யாருக்கெல்லாம் சுகம் கிடைத்ததோ Yeah, what அவர்களுக்கு happened? வரலாம். நான் நேற்று வந்து ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்திருந்தேன். என் மகனுக்கு 2 வயசில் வந்து ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது. 4 நாளைக்கு முந்தி நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு ஒரு விதை வந்து மேலே ஏறி இருந்தது. அப்போ நேற்றுள்ள இறைவார்த்தைப்படி மார்க் 11:24 போது அதை நமக்குள்ளது என்னதுன்னு முதல்ல நம்ம பைபிளில் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் எனக்கு இதில் என்ன இடம் வச்சிருக்கிறீருன்னு சொல்லி நேற்று கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்குள்ள வார்த்தை என்னது, எனக்குள்ள இடம் என்னதுன்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கும்போது மார்க் 11:24 படி நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசிங்கள் என்று சொன்னபடி நான் இன்னைக்கு 7 மணிக்கு டாக்டரை போய் பார்க்கணும். என் மகனுக்கு ஒத்த விதை வந்து மேலே ஏறி இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 6 வயசுக்குள்ளே திரும்ப 2வது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லி. ஆனால் நான் நம்பிக்கையோடு இங்கே இந்த வீட்டுக்கு போக மட்டும் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருந்தான். ஸ்கூலில் நான் தான் கொண்டு விட்டுக்கிட்டு வந்திருந்தேன். நான் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நீ என் பிள்ளையை குணப்படுத்தியதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லியே நான் சொல்லிக்கொண்டே போயிட்டு இருந்தேன். வீட்டில் போனோடனே நான் போக முடியாது, அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ நிற்கிற திறந்து நான் பார்க்க, ஆண்டவரே அந்த 2 விதையும் நார்மலாக இறங்கி இருந்து என் தேவன் வந்து எனக்கு அற்புதம் செய்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. கரங்களை உயர்த்த முடியாத இந்த சகோதரிக்கு 1 வருஷமாக இன்று நன்றாக தூக்க முடிகின்றது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தொடர்ந்து ஒரு அரை மணிக்கூரெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது. நல்ல இடுப்பு வலி இருக்கும். உட்கார்ந்துட்டு சீக்கிரமாக எந்திக்கவும் முடியாது. எனக்கு இந்த ஜெபத்தில் ஜெபித்த உடனே நல்ல விடுதலை கிடச்சிருக்குது. கடவுளுக்கு நன்றி. கருணாவுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு கொடானு கோடி நன்றி காணிக்கையாக்குறேன். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு 2 வருஷமாகவே இந்த வலது கை கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, ஆனால் இப்போ இன்றைக்கு தான் முதல் நாளாட்டுங்க வந்தேன் ஜெப கூட்டத்துக்கு. அதில் 3/4 இப்போ கை நல்லா ஆயிடுச்சு. கடவுளுக்கு நன்றி. முட்டை ரொம்ப கஷ்டமாக இருந்து மடக்கம் நடக்கும், அதான் நல்ல சுகமாக இருக்குது. எனக்கு 1 மாதமாக சிக்கன்குனியா காய்ச்சல் வந்து நரம்பெல்லாம் ஒரே வலி. ஊசி போட்ட உடனே தான் வலி தீரும், அதுக்கு பிறகு கை கால் வலி. இப்போ எனக்கு ஆண்டவர் பூரணமான சுகத்தை எனக்கு தந்து எந்த கை கால் வலியும் இல்லாமல் என்னை சாட்சியாக நிறுத்திருக்காக கொடான கொடி நன்றி. Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு முட்டு இந்த வலது கால முட்டு ஒரே வலி எப்பவும். அது கீழே காலை வச்சு சம்மணங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட முழுமையாக நான் ஒப்பு கொடுத்தேன். அதனால் இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு முழு விடுதலை கிடைச்சது. அதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம். இன்னும் அதிக அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்.
நோயினால் பாதிக்கப்பட்டு உடம்பு பாட்டாக வலி. இன்னைக்கு எனக்கு ஜெபத்தில் ஆண்டவர் முற்றிலுமாக விடுதலையை தந்திருக்கார். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை கரங்கள் தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். 4 வருடங்களாக கை தோல் எறும்பும் மூட்டு எறும்பும் 2 மூட்டு எறும்பும் தயவு 4 வருடங்களாக மிக கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி இந்த ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்ததாக நன்றி. இயேசுவுக்கு புகழ், மரிய வாழ்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என் வாழ்வில் துன்பம் இல்லைன்னு பாடின அந்த பாட்டை கேட்டிருக்கேன், நிறைய நாள் கேட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பாடினோன்னே என்னுடைய ஒரு வல்லமை இந்த கை பறிச்ச போல இருந்து திரும்ப இங்கே வந்து அப்போ ஏசப்பா வந்து இந்த காற்றுல ஊதுனை போல இருந்து என்னக்குள்ளே ஒரு உணர். ஏசுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். நன்றி. எனக்கு 2 மாதங்களாக இந்த இடது கால் முட்டில் ஒரு பெரிய வலி இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி அது கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்த உடனே அது இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. எல்லாம் வல்ல கடவுளுக்கே நன்றி. எனக்கு 2 வருஷமாக கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்து கேன்சர் கட்டி இப்போ இந்த சைடு பயங்கர வலியாக இருந்து இப்போ அவங்க ஜெபம் பண்ண அப்புறம் நல்ல மாதிரி குறைஞ்சிட்டு. இயேசுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். Even though you heard what was being preached, இடைவேளைக்கு நாம் போவதற்கு முன்னால் நாம் இதை கேட்டுக்கொண்டிருந்தோம். yet many people wanted us to come and pray over them. நாம் இறைவார்த்தையை பற்றி சொல்லி இருந்த போது கூட நிறைய பேர் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். Many people were still focused on their problems. நிறைய பேருங்க வந்து நிக்கும்போது அவங்க அவங்களுடைய பிரச்சனையை தான் பெரிதுபடுத்தி அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். Can you do one thing please? நீங்க ஒரே ஒரு காரியம் செய்ய முடியுமா? I want to teach you simple prayer. உங்களுக்கு ஒரு எளிமையான ஜெபத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். If you got a leg pain, உங்களுக்கு கால்ல வலி இருந்துனா say thank you Jesus for healing me of my leg pain. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கால் வலியை சுகப்படுத்தியதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. If you got a headache, உங்களுக்கு தலைவலி இருந்துன்னு சொன்னா say thank you Jesus for healing me of headache. என்னுடைய தலைவலியை நீர் குணப்படுத்தியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படி சொல்லுங்க. If you got back pain, உங்களுக்கு முதுகு வலி இருந்துன்னா what will you say? ஆண்டவரே very good, I got a back pain. என் முதுகு வலியை சுகப்படுத்தியதற்காக நன்றி. Yes, you will say I got a back pain. நீங்கள் சொல்வீர்கள் எனக்கு ஒரு முதுகு வலி இருக்கிறது. I saw one elderly lady and a young girl over here. They came to be prayed. இங்க நான் ஒரு வயதான ஒரு மூதாட்டியும் ஒரு வாலிப பெண்ணையும் நான் பார்த்தேன் ஜெபம் பண்ணும்படியாக. The lady had a pain in her body. அந்த வயதானவங்களுக்கு அவங்க உடம்புல வலி இருந்தது. The girl had a back pain. அதே மாதிரி அந்த பக்கத்துல நின்ன வாலிப பெண்ணுக்கு ஒரு முதுகு வலி இருந்தது. I told them both, please keep saying thank you Jesus for healing me of body pain, thank you Jesus for healing me of back pain. நான் அந்த 2 பேர்ட்டையும் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய உடம்பு வலியை சுகப்படுத்தியதற்காக நன்றி, என்னுடைய முதுகு வலியை சுகப்படுத்தியதற்காக நன்றி நீங்க சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். They began to say it for 3-4 minutes. அவங்க 2 பேரும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதையே சொல்லிட்டே இருந்தாங்க. And thank God that they were both saying it with confidence. அவங்க 2 பேரும் நல்ல விசுவாசத்தோட சொல்லிட்டே இருந்தாங்க. After a few moments I asked them, now check it out. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க வந்து சோதித்து பாருங்கன்னு. And they both said the pain had gone. அவங்க 2 பேரும் சொன்னாங்க என்னுடைய வலி சுகமாயிட்டுன்னு சொல்லி. Praise the Lord. Praise. So you must learn to speak God's word. நீங்க வந்து இறைவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு பழக வேண்டும். Some of you still want us to come and pray over you. இன்னும் இங்க இருக்கிறதுல சிலர் நான் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எதிர்பார்க்கிறீங்க. If you don't know any promise of God, at least you know this promise. உங்களுக்கு வாக்குறுதிகள் தெரியாவிட்டால் கூட இந்த வாக்குறுதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Supposing your husband is drinking alcohol, உங்களுடைய கணவர் குடி பழக்கம் உள்ளவராக இருந்தால் keep saying thank you Jesus for setting him free from alcohol. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குடி வியாதியிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. Supposing your children are not studying, உங்க பிள்ளைங்க படிக்காம இருந்தாங்கன்னு சொன்னா say thank you Jesus for setting my children free and they are able to study well. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் குழந்தைகளை நீர்
விடுதலை கொடுத்து அவர்கள் படிப்பதற்கு நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். Supposing your children are stubborn and disobedient, உங்க பிள்ளைங்க ரொம்ப பிடிவாதமா கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா, so thank you Jesus for blessing my children, they are so obedient. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவே என்னோட பிள்ளைங்க ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படி சொல்லுங்க. By thanking God that you have already received your healing or your miracle, you will see manifestation in your life. நீங்க கிடைப்பதற்கு முன்னாலேயே ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு இது கிடைத்து விட்டது, நான் கேட்ட மன்றாட்டு கிடைத்து விட்டது, விடுதலை கிடைத்து விட்டது என்று நன்றி சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்பாடுகளையும் காண்பீர்கள். It is by faith that God created this world. விசுவாசத்தினால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். And faith is stored in the word of God. இந்த விசுவாசம் இறை வார்த்தையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. So faith is the original creative power of God. விசுவாசம் என்பது இயற்கையாகவே ஆண்டவர் உருவாக்குகின்ற அந்த சக்தி உள்ளது. And that is why faith has the power to change the things that you see and feel. அதனால்தான் இந்த விசுவாசம் நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் தொட்டு உணரக்கூடிய பொருள்களை கூட மாற்ற வல்லது. If you want to change anything that you see and feel, then you must use the faith power. நீங்கள் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய எதையாவது நீங்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இறை வார்த்தையின் வல்லமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Let us take the example of Jesus. நீங்கள் இப்போது நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். Jesus saw a man who was blind. ஆண்டவர் இயேசு ஒரு குருடாக இருந்த ஒரு மனிதனை பார்த்தார். Did he tell the man you are blind, or did he tell the man receive sight? அவர் அந்த மனிதனை பார்த்து நீ ஒரு குருடன் என்று சொன்னாரா, அல்லது நீ பார்வையை பெற்றுக்கொள் என்று சொன்னாரா? என்ன சொன்னார்? receive sight. Now Jesus did not speak what he saw. ஆண்டவர் இயேசு அவர் பார்த்ததை பற்றி பேசவில்லை. He spoke what he wanted to see. ஆனால் அவர் எதை பார்க்க விரும்பினாரோ அதையே பேசினார். He spoke what he desired. அவர் என்ன விரும்பினாரோ அதையே பேசினார். Are you a child of God? நீங்கள் ஆண்டவருடைய குழந்தைகளா? Are you belonging to the family of God? நீங்கள் ஆண்டவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களா? Is Jesus your elder brother? ஆண்டவர் இயேசு உங்களுடைய மூத்த சகோதரரா? So if your elder brother spoke what he desired and refused to speak what he saw, you as his brother and sister are supposed to speak what you desire and stop speaking what you can see and feel. உங்கள் மூத்த சகோதரரான ஆண்டவர் இயேசு எதை விரும்பினாரோ அதை பேசினார், எதை பார்த்தாரோ அதை பேசவில்லை. எனவே அவருடைய சகோதர சகோதரிகளான நீங்களும் எதை விரும்புகிறீர்களோ அதை பேச வேண்டும், மாறாக எதை பார்க்கின்றீர்களோ அதை பேசக்கூடாது. Now there was a man who was a paralytic man. ஒரு முடக்குவாதமுற்ற மனிதனை ஆண்டவர் கண்டார். Did Jesus say to the paralytic man, hey, you are crippled? ஆண்டவர் அந்த முடக்குவாத மனிதனை கண்டு, ஏய் உன்னால் நடக்க முடியாத நீ ஒரு முடவன் என்று சொன்னாரா? Or did he say, pick up your mat, rise up and walk? ஆண்டவர் இயேசு நீ உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொன்னாரா? Which one? எதை சொன்னார்? So again you see that Jesus did not speak what he saw. மீண்டும் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அவர் கண்ணால் பார்த்ததை பற்றி அவர் பேசவில்லை. He spoke what he desired. ஆண்டவர் இயேசு தான் எதை விரும்பினாரோ அதையே தான் பேசினார். Jairus' daughter was dead. Did he say she is dead? யாயீருடைய மகள் இறந்திருந்தாள். ஆனால் ஆண்டவர் இயேசு இறந்து விட்டாள் என்று சொன்னாரா? அதை பற்றி பேசவில்லை. He said she is sleeping. அவர் சொன்னார் அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். He said, little girl, come on, rise up. அவர் சொன்னார், சிறுமியே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று சொன்னார். What are you speaking? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? You are speaking what you can see. நீங்கள் கண்ணால் பார்ப்பதை மட்டும் பேசுகின்றீர்கள். You are speaking what you can feel. நீங்கள் தொட்டு உணர்வதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். Even though you came for the healing, your mind is not yet changed. நீங்கள் குணம் பெற்றுக்கொள்வதற்காக இங்கு வந்தாலும் உங்களுடைய சிந்தனையில் மாற்றம் இல்லை. You are still standing there and speaking what you can see and feel. நீங்கள் இங்கு வந்து நின்ற பிறகும் கூட உங்கள் கண்ணால் பார்ப்பதை பற்றியும் நீங்கள் உணரக்கூடியதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். Words of faith are spoken what you desire and not what you see.
விசுவாசத்தின் வார்த்தைகள் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை பேச வேண்டும். நீங்கள் எதை பார்க்கின்றீர்களோ அதை பேசக்கூடாது. Words of faith does not speak about your problem. Words of faith speaks to the problem. விசுவாசமுள்ள வார்த்தைகள் அந்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது, அந்த பிரச்சனையிடம் பேச வேண்டும். Those who are standing, ask yourself, when I was standing there, was I speaking what God had promised me in His word, or what I was speaking was what my problem is? நான் இங்கு வந்து நிற்கும்போது இங்கு வந்து கொஞ்சம் பேர் நின்னீங்க. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எதை பேசிக் கொண்டிருந்தீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தையுடைய வல்லமையை பற்றியா அல்லது உங்களுடைய இந்த நோய் என்ற அந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்களா? Only when you speak God's word by faith, that faith word will change the things that you see and feel in your body. ஆண்டவருடைய வார்த்தை, விசுவாசமுள்ள வார்த்தையை நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை நீங்கள் எதை விரும்பி குணத்தை விரும்பினீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கும். Please understand this, that the word coming out of your mouth has the power to change things for you. நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. When there were people standing there, they were waiting for us to come and speak the word on their behalf. இங்கு குணமளித்தலுக்காக நின்றவர்கள் நாங்கள் அங்கு வந்து அவர்களுக்காக இறைவார்த்தையை பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து இங்கு நின்று கொண்டிருந்தார்கள். Thank God for some of them who were ready to learn so quickly. ஆண்டவருக்கு நான் உண்மையிலே நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் இங்கு நின்ற சிலரில் மிக வேகமாக அந்த இறைவார்த்தையை அவர்கள் படித்துக் கொண்டார்கள். When they were taught the right way, they began to speak God's word. சரியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது அவர்களுக்கு இறைவார்த்தையை பேச முடிந்தது. And the change took place. அங்கு மாற்றம் ஏற்பட்டது. Some of them want the change to take place instantly. சில பேர் உடனடியாக அவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும், சுகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். Ask yourself, how many years you have been speaking the things that you see? நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், எத்தனை வருடங்களாக நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தீர்கள்? Supposing you are 40 years old, then last 35 years you have been speaking what you saw. நீங்கள் இப்போது உங்களது வயது 40ஆக இருந்தால் கடந்த 35 வருடமாக உங்கள் கண்ணால் நீங்கள் எதை பார்த்தீர்களோ அதை பற்றியே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். And you are expecting what you have been speaking for 35 years to change within 5 minutes and get your miracle. 35 வருடமாக நீங்கள் பேசிக் கொண்டிருந்தவை திடீரென்று 5 நிமிடத்தில் மாறி உங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். If I have got a weighing scale, என்னுடைய கரத்தில் இப்போது வெயிட் எடை பார்க்கக்கூடிய ஒரு கருவி இருக்குமானால், and for 35 years I have been speaking the negative words, 35 வருடமாக நான் எதிர்மறையாக பேசிய பேச்சுக்கள், the scale is this way. அந்த தராசு நாம் அதை வைத்தோம் என்றால் நாம் 35 வருடம் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இவ்வாறு அந்த எடை கூடி அது கீழே இருக்கும். பேசக்கூடிய மற்ற வார்த்தை மேலே நிற்கும். இந்த 2 தட்டுகளை பார்த்தால் 35 வருடம் பேசியது கீழே இருக்கும். Now as you are speaking God's word, நீங்கள் இறை வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போது the other side, the weighing scale is coming lower and lower. அந்த தராசின் மற்றொரு தட்டு மெதுவாக அது கீழே இறங்க ஆரம்பிக்கின்றது. So just imagine, for 35 years, how many times have you been speaking those words and how many times have you spoken God's word? நீங்கள் யோசித்து பாருங்கள், 35 வருடம் எவ்வளவு எதிர்மறையாக நாம் பேசி பிரச்சனையை பற்றி பேசி பேசி அதை கீழே கொண்டு வந்திருக்கின்றோம். எவ்வளவு நாம் இறைவார்த்தையை பேசி அடுத்த பக்கத்தில் உள்ள தட்டு, அந்த விசுவாச தட்டை கீழே கொண்டு வந்திருக்கின்றோம். You must develop to speak God's word. நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு. Our habit needs to change. உங்களுடைய பழக்கங்கள் மாற வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Many people, we had to force them to open their mouth. நிறைய பேருக்கு வாயை திறப்பதற்கு நாம் உந்து சக்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது. They will say, I believe God's word. அவர்கள் சொல்வார்கள், நான் இறைவார்த்தையை நம்புகிறேன், but I don't want to open my mouth and talk about it. ஆனால் என் வாயை திறந்து எனக்கு பேச விருப்பமில்லை. Now when you don't open your mouth, faith cannot be activated. உங்கள் வாயை நீங்கள் திறந்து இந்த இறைவார்த்தையை பேசவில்லை என்றால் உங்கள் அந்த சக்தியை என்ன செய்ய முடியாது என்றால் அதை தூண்ட முடியாது. Have you ever seen Jesus healing anybody without opening his mouth? ஆண்டவர் இயேசு எங்காவது வாயை பொத்திக் கொண்டு யாரையாவது குணமளித்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Come on. எங்கேயாவது அப்படி நீங்க வாசிச்சிருக்கீங்களா? வாயை அவர் பொத்திட்டு. But you are bigger than Jesus. You don't open your mouth and you want God to heal you. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை காட்டிலும் பெரியவர்கள்.
நீங்கள் ஏனென்றால் வாயை திறக்காமல் குணம் பெற்று விட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். Imagine if Jesus had to open his mouth and speak God's word so that the power could come, how much more you got to open your mouth for the power to come. ஆண்டவர் இயேசுவே வாயை திறந்து இறைவார்த்தையை பேசி வல்லமையை பெற்றுக்கொண்டார் என்றால் நாம் எம்மாத்திரம், நாம் எவ்வளவு பேசி அந்த வல்லமை இறைவார்த்தையை பேசி வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். When there is argument at home, you can speak with confidence and loudly, but when you have to speak God's word, somebody has to push you and say, come on, open your mouth, but you don't want to open your mouth. மற்றவர்களுடைய வார்த்தையை பேச வேண்டும் என்றால் நீங்கள் சென்று பேசிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்றால் உங்கள் வாய் திறக்காது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So let's see why you must open your mouth and speak. நாம் இப்போது பார்ப்போம் ஏன் நாம் வாயை திறந்து இறைவார்த்தையை பேச வேண்டும் என்று. The word of God clearly says for faith to work in your life, it must be spoken. விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாயை திறந்து இறைவார்த்தையை பேசியே ஆக வேண்டும். Romans chapter 10 verse 8 to 10. ரோமருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம் இவ்வாறு சொல்கின்றது. Verse 8 says the word is near you. அது சொல்கின்றது வார்த்தை உனக்கு அருகில் இருக்கிறது. Even in your mouth and in your heart. அது உன்னுடைய வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கின்றது. That is the word of faith. அதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. So where's the word of faith? அதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. In your mouth and in your heart. அது உன்னுடைய வாயிலும் உன்னுடைய இதயத்திலும் இருக்கின்றது. The word of God first says in your mouth. முதலில் சொல்கின்றது அந்த வார்த்தை உன்னுடைய வாயில் இருக்கின்றது. And then in your heart. பின்பு அது உன் இதயத்தில் இருக்கின்றது. Again and again and again and again and again, the word of God is teaching us how important our mouth is. திரும்ப 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 இறைவார்த்தை நமக்கு போதிக்கின்றது நம்முடைய வாய் எவ்வளவு முக்கியமானது என்று. So if anybody is saying I got faith, his mouth has to get involved in that faith. யாராவது எனக்கு விசுவாசம் இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் வாய் ஈடுபட வேண்டும். நாவு ஈடுபட வேண்டும். Praise the Lord. Your mouth is so important to have victory in your life. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாய் மிகவும் மிகவும் முக்கியமானது. When you open your mouth and speak God's word, faith begins to enter your heart. நீங்கள் விசுவாச வார்த்தைகளை இறை வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் போது அந்த விசுவாசம் உங்கள் இதயத்தில் நுழைகின்றது. Faith is in your mouth and in your heart, not in your mind. விசுவாசம் என்பது உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இதயத்திலும் இருக்கின்றது. அது உங்கள் எண்ணத்தில் மட்டுமல்ல. In your mind are the 5 senses. உங்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கின்றது? 5 விதமான உணர்ச்சிகள் இருக்கின்றது. Faith has got nothing to do with feeling. விசுவாசம் நம்முடைய உணர்ச்சிகளோடு செய்வதற்கு ஒன்றுமில்லை. Faith is believing. விசுவாசம் என்பது நம்பிக்கை. Faith is believing not through your senses but only the word of God. விசுவாசம் என்பது நம்முடைய சென்சஸ் நம்முடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, ஆனால் இறை வார்த்தையின் அடிப்படையில். Senses will speak the natural world. அந்த நம்முடைய உணர்ச்சிகள் இந்த இயற்கை உலகத்தை உள்ளவை பற்றி தான் பேசும். Faith will speak the supernatural, spiritual, invisible world. ஆனால் இறை வார்த்தை எதை பேசும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள விண்ணக மொழியை பேசும். Praise the Lord. Praise the Lord. Now watch this in verse number 9. If you confess with your mouth, உங்களுடைய வாயினால் அறிக்கையிட்டால், if you confess with your mouth, உங்களுடைய வாயினால் அறிக்கையிட்டால், if you confess with your mouth, உங்களுடைய வாயினால் அறிக்கையிட்டால் that Jesus is Lord, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று, and shall believe in your heart, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் விசுவசித்தால், that God has raised him from the dead, ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று, and believe from your heart, உங்கள் உள்ளத்தில் இறந்த இயேசுவை ஆண்டவர் எழுப்பினார் என்று விசுவசித்தால், and believe in your heart, அது உங்கள் உள்ளத்தில் நீங்கள் விசுவசித்தால், that God raised him from the dead, ஆண்டவர் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் என்று உங்கள் உள்ளத்தில் விசுவசித்தால், you shall be saved. நீங்கள் மீட்கப்படுவீர்கள். That word saved means to be born again. அந்த இறை வார்த்தை நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று சொல்வது என்னவென்றால் நீங்கள் திரும்பவும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதாகும். That word saved means to enter into the family of God. மீட்பு என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அந்த குடும்பத்திற்குள் நாம் நுழைவதாகும். That word saved means to be delivered from the powers of darkness.
மீட்பு என்று சொன்னால் இருளின் ஆதிக்கத்திலிருந்து இருளின் சக்தியிலிருந்து நாம் மீட்கப்படுவதாகும். That word saved means to be transferred into the heavenly kingdom, into the house of God. விசுவாசம் மீட்பு என்று சொன்னால் நாம் மீட்கப்பட்டு இறை அரசு இறை ஆட்சிக்கு நாம் உட்படுவதாகும். That word saved means to have eternal life with God. மீட்பு என்று நாம் சொன்னால் முடிவில்லாத வாழ்க்கைக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதாகும். I want you to just be attentive to this word. நான் உங்களை இந்த வார்த்தையில் கவனமாக இதை கேட்கவும் மனதை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Just see, by your mouth, when you confess and believe in your heart, you receive eternal life, and God's heaven becomes your eternal home. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் விசுவசித்து வாயார நீங்கள் அறிக்கையிட்டால் உங்களுக்கு மீட்பு கிடைக்கின்றது, விண்ணக வாழ்வில் உங்களுக்கு உரிமை கிடைக்கின்றது. Now this is the greatest miracle of all. இதுதான் நம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதம். Can the devil stop anybody from receiving this miracle? சாத்தான் யாரையாவது இத்தகைய ஒரு மீட்பு என்ற இந்த பரிசை பெற்றுக்கொள்ளாமல் தடை செய்ய முடியுமா? ஹலோ, சாத்தான் தடை செய்ய முடியுமா? If he cannot stop this great miracle happening in your life, how can he stop any other miracle happening in your life? இந்த மீட்பு என்ற இந்த மிகப்பெரிய கொடையை நாம் பெற்றுக்கொள்ள சாத்தானால் தடுக்க முடியாது என்றால் மற்ற பிற கொடைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள சாத்தான் எப்படி தடுக்க முடியும்? He knows that the only way to stop you from receiving your miracle is to make you believe and talk words contradicting to the word of God. அதற்கு ஒரே வழி, நீங்கள் அற்புத அடையாளங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தடை செய்வதற்கு ஒரே வழி, சாத்தான் வைத்திருக்கின்ற வழி, இறை வார்த்தையை நீங்கள் பேச விடாமல் தடுப்பதாகும். That is why 2 Corinthians 5:7 says, the just shall live by faith and not by his senses, or not by what he sees, hears, smells, tastes and feels. அதனால் தான் 2 கொரிந்தியர் 5:7 இவ்வாறு சொல்கின்றது. 2 கொரிந்தியர் 5:7 இவ்வாறு சொல்கின்றது. The just shall live by faith. விசுவாசத்தினால் ஒருவன் வாழ்வடைவான், விசுவாசத்தினால் அன்றி ஒருவருக்கு மீட்பு இல்லை என்று சொல்கின்றது. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நம் கண்களால் காண்பது அல்ல, மாறாக விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கின்றோம். So when a person is supposed to live on this planet earth, he is supposed to live by the word of God. இந்த உலகத்தில், இந்த வான்கோளாகிய இந்த பூமி இதிலே வாழ்கின்ற ஒருவன் எப்படி வாழ முடியும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தால் தான் வாழ முடியும். So the person believes what God's word says and does not believe what his senses say. ஆண்டவருடைய வார்த்தை எதை சொல்கின்றது என்பதில் நம்பிக்கை வைக்க வேண்டும், மாறாக அவனுடைய உணர்வுகள் எதை சொல்கின்றது என்பதில் அல்ல. Ask yourself, which kind of life are we living? நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? Are we living a life according to God's word, or are we living a life according to our senses? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இறை வார்த்தையின் அடிப்படையிலா அல்லது நம்முடைய உணர்வுகள் அவற்றின் அடிப்படையிலா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? Because whatever you believe, so shall it be in your life. நீங்கள் எதையெல்லாம் நம்புகின்றீர்களோ அதன்படியே தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். You might be knowing the word of God. உங்களுக்கு தெரியும் இந்த இறை வார்த்தை. Ask yourself, is my action corresponding to what I receive from the word of God? நான் இறை வார்த்தையை வாசிக்கும் போது நான் புரிந்து கொள்கின்றபடி என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா என்று நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். Which one? எப்படி இருக்கின்றது உங்கள் வாழ்க்கை? I'll give an example. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். The word of God says, give and it shall be given unto you, good measure, pressed down, shaken together, running over, it shall be poured into your bosom. இந்த இறை வார்த்தை சொல்கின்றது, நீங்கள்
பிறருக்கு கொடுக்கும்போது உங்களது மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அளந்து போடுவார்கள் என்று சொல்கின்றது. Do you believe that word? நீங்கள் அதை விசுவசிக்கின்றீர்களா? Hello, do you believe that word? எல்லாரும் அதை விசுவசிக்கிறீங்களா? Okay. So if you want love, what should you do? உங்களுக்கு அன்பு வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? To give love. So if you want mercy, what should you do? உங்களுக்கு இரக்கம் வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் காட்ட வேண்டும். You want kindness, what should you do? உங்களுக்கு பிறர் உங்களை அன்பு செய்ய வேண்டும். உங்களுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? You want forgiveness, what should you do? மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். You want money, what should you do? உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பணத்தை கொடுக்க வேண்டும். She is also laughing, you are also laughing. Now if you really believe that word, உண்மையிலேயே அந்த வார்த்தையை நீங்கள் நம்பினால், will you ever be broken in your life? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உடைந்து போவீர்களா? Your senses will say, if I empty myself, how will it come back? உங்களுடைய உணர்வு எண்ணங்கள் சொல்லும், நான் என்னுடைய பணத்தை அவ்வளவும் நான் கொடுத்து விட்டேன் என்றால், வெறுமையாக்கி விட்டால் எனக்கு எப்படி திரும்பி வரும் என்று சொல்லும். If we believe that word, நாம் அந்த இறைவார்த்தையை நம்பினோம் என்றால், can any Christian ever be poor? கிறிஸ்தவர்கள் ஏழையாக இருக்க முடியுமா? ஏழைகளாக இருக்க முடியுமா? Hello, I'm asking you. Can anybody be poor? யாராவது ஏழையா இருக்க முடியுமா? கிறிஸ்தவங்க இந்த இறைவார்த்தையை நான் நம்பினேன்னு சொன்னா. This has been going on for the last 6 years. இந்த இப்படியாக இந்த ஜெப இறைவார்த்தை அறிவிப்பு 6 வருடங்களாக நடக்கின்றது. I was in Bahrain. நான் பஹ்ரைனில் இருந்தேன். When I went there, the priest said no collection. அங்கு சென்றபோது அங்கிருந்த அருள் பலியாளர் அவர்கள் சொன்னார்கள், எந்த விதமான காணிக்கை எடுப்பும் கிடையாது என்று. I was very happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I said, Father, otherwise also I don't take collection. அப்போ நான் சொன்னேன், மற்றபடியும் நான் எந்த கலெக்ஷனும் நான் வாங்குறது இல்லை, எடுக்கிறது இல்லைன்னு சொன்னேன். 2 days he was listening to God's word. 2 நாட்கள் அவர் இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார். 3rd day I had to go to Kuwait, so I went and met him before the meeting. நான் வந்து மீட்டிங்க்கு முன்னால ஃபாதரை போய் பார்த்தேன். ஏன்னு சொன்னா எனக்கு குவைட்டுக்கு போக வேண்டி இருந்தது. So I went and told him, Father, I thank you for giving me a chance to preach. And he told me, listen, you are a good laborer and laborer must get his wages. அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு இப்படி 2 நாள் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, நல்ல ஒரு ஊழியனுக்கு கண்டிப்பா ஊதியம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். So he told me, you must take a collection. அப்போ அவர் சொன்னார், கண்டிப்பா நீங்க ஒரு கலெக்ஷன் காணிக்கை எடுக்கணும்னு சொல்லி. I told Father, first of all you have given me only 2 hours to preach. அப்போ நான் சொன்னேன், ஃபாதர் நீங்க எனக்கு 2 மணி நேரம் தான் போதிக்கிறதுக்கு கொடுத்தீங்க. And there are crowd of 1500 people. 1500 பேர் கூட்டமா அங்க இருந்தாங்க. If we take collection, 15 minutes are gone. இப்போ நம்ம கலெக்ஷன் சொல்லி வச்சோம்னு சொன்னா அதுல 15 நிமிஷம் போயிடும். So he said, you can preach on one side and let the collection go on the other side. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க ஒரு பக்கம் போதிச்சிட்டே இருங்க, இன்னொரு பக்கம் கலெக்ஷன் எடுத்துட்டே இருக்கேன்னு சொல்லி. I said, if the collection is taken, the attention is not 100%. அப்போ நான் சொன்னேன், அந்த கலெக்ஷன் வச்சீங்கன்னு சொன்னா அவங்க வந்து 100% கவனிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். So let's make a deal. அப்ப நான் சொன்னேன், நம்ம ஒரு டீல் பண்ணுவோம். Let's forget the collection, you give me 15 minutes extra. அப்போ நான் சொன்னேன், நீங்க அந்த கலெக்ஷனை மறந்துடுங்க, ஆனா 15 நிமிஷம் எனக்கு கூடுதலா கொடுங்கன்னு கேட்டேன். So the father said, see, collection, if you take, the money goes to you. I said, I don't need the money, I need the people to know the word of God. அப்போ அவர் சொன்னாரு, இந்த கலெக்ஷன் எடுத்தா பணம் உங்களுக்கு வந்து சேரும்னு. ஆனா நான் சொன்னேன், இல்ல அந்த 15 நிமிஷத்துல இந்த மக்கள் எனக்கு கிடைப்பாங்க. As for me, I believe my God is the one who will give me my wages. எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஊழியத்திற்கு என்னுடைய வேலைக்கு அவர் கூலி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I finished my preaching. நான் என்னுடைய போதனையை முடித்தேன். And from there I grabbed the bag and I had to run. I could not meet the priest. Straight to the airport to go to Kuwait. எனக்கு நேரமானதால் என்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு நான் வேகமாக ஏர்போர்ட்டுக்கு சென்றேன். அந்த ஃபாதரை எனக்கு பார்க்க முடியவில்லை. I reached Kuwait. நான் குவைட்டுக்கு போய் சேர்ந்தேன். And in the evening I went for the service. சாயங்காலம் நான் இதே மாதிரி வழிபாட்டுக்கு சென்றேன். One man came to me. ஒரு மனிதர் வந்தார். And he said, early in the morning you came in my dream.
அவர் சொன்னாரு, காலையில என்னுடைய கனவுல நீங்க வந்தீங்க. And God told me to go and give you 10 lakh rupees. அப்போ கடவுள் என்கிட்ட சொன்னாரு, நீங்க போய் அந்த சகோதரனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி. So I got 10 lakh rupees. அதனால எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது. God gave me my wages. ஆண்டவர் எனக்கு என்னுடைய ஊழியத்திற்கு என்னுடைய பணிக்கான சம்பளத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். Praise the Lord. So I don't have to ask money from you. உங்ககிட்ட பணம் தாங்கன்னு சொல்லி எனக்கு கேட்க வேண்டாம். I am supposed to give what God has given it to me. My God will multiply and give it back to me. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றாரோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆனால் என் ஆண்டவர் அதை பல மடங்காக எனக்கு திருப்பி தருவார். I went to Sri Lanka. நான் ஸ்ரீலங்காவுக்கு சென்றிருந்தேன். This was my 5th trip. இது என்னுடைய 5வது விசிட். A widow ஒரு கைம்பெண் came to me. என்னிடத்துல வந்தாங்க. She is not a Catholic, she is a Protestant. அவங்க வந்து ஒரு பிரிவினை சபையை சார்ந்தவங்க. She was listening to God's word what I was preaching. நான் இந்த இறைவார்த்தையை போதிக்கும்போது அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க. And she said, I've been watching you. This is the 5th time you came, but you did not ask for money. அவங்க சொன்னாங்க, 5வது தடவையா நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு காணிக்க ஒரு பணமும் கேட்கலையே என்று. God spoke to me and said to give a part of my land to you. அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் என்னிடம் பேசி என்னுடைய நிலத்தின் a part of the land to you. அவர்களுடைய நிலத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னிடம் பேசினார் என்று அவர்கள் கூறினார்கள். And this land is worth 80 lakh rupees. அந்த நிலத்தின் விலை அதன் மதிப்பு 80 லட்சம் ரூபாய். So I don't have to ask money to buy the land. God gives me the land free. அந்த நிலத்தை வாங்குவதற்கு நான் வேறு யாரிடமும் பணம் கேட்கவில்லை, ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார். Praise the Lord. When you give something you got freely, it will multiply and come back to you. உங்களுக்கு இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொண்டதை நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பல மடங்காக பெருக்கி அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். In Goa somebody gave us a land worth 7 to 8 crores. கோவாவில் 7 அல்லது 8 கோடி மதிப்புள்ள நிலத்தை ஒருவர் எங்களுக்கு கொடுத்தார். Absolutely free. அது முற்றிலுமாக இலவசம். The construction that is going on, it's going to cost us 80 lakhs. That also has come absolutely free. 80 லட்சத்திற்கான கட்டுமான வேலைகள் நடக்கின்றது, அதுவும் முற்றிலும் இலவசம். Because I believe God's word. ஏனென்றால் நான் இறைவார்த்தையை I நம்புகின்றேன். sometimes wonder if I had to take collection, I would have never got how much I got without taking a collection. எனக்கு தெரியும், நான் இவ்வாறு காணிக்கை பெருத்திருந்தால் கூட இந்த அளவுக்கு என்னால் சேர்த்திருக்க முடியாது, கிடைத்திருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். You know why we are poor in a Catholic church? நாம் இந்த கத்தோலிக்க சபையில் நாம் ஏன் ஏழைகளாக இருக்கின்றோம் தெரியுமா உங்களுக்கு? Because on Sunday we only want to give 10 rupees and 50 rupees to God. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாம் 10 ரூபாயோ அல்லது 50 ரூபாயோ ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறோம். If you are a person who is giving leftovers, you will get leftovers from heaven coming to you. உங்களிடத்தில் இருக்கின்ற மிச்சம் மீதியை கொண்டு கோயிலில் போட்டால் உங்களுக்கும் மிச்சம் மீதி தான் வந்து சேரும். But if you are giving your best to the Lord, you will always get the best from the Lord. உங்களிடத்தில் இருக்கின்ற சிறப்பான பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்தால் அவர் மிக சிறந்ததை உங்களுக்கு திரும்ப தருவார். The first question is, what are you giving to the Lord? முதல் கேள்வி, நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கின்றீர்கள்? If you give your best, you get the best. நீங்கள் சிறப்பானதை ஆண்டவருக்கு, நீங்கள் முதல் தரமானதை ஆண்டவருக்கு கொடுத்தால் அவரும் முதல் தரமாக திருப்பி தருவார். And if you are not giving, you will never get anything from God. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவரிடமிருந்து ஒன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Because God is never going to bless a conjuice. ஆண்டவர் கஞ்சர்களை ஒரு நாளும் அவர் ஆசீர்வதிக்க போவதில்லை. God will never bless a conjuice. ஆண்டவர் கஞ்சர்களை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். I'll give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். Mother Teresa took care of which kind of people? அன்னை தெரசா எப்படிப்பட்ட மக்களை அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள்? The leper and the poor people. முடமானவர்கள், தொழுநோய் பிடித்தவர்கள், ஏழைகள். If you are a businessman and you are taking care of lepers and poor people, it will be the most worst